ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்ஃபேர் தமிழா. இன்றைக்கி தேனீகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேனீகள் சொல்லிட்டாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேன் மட்டும்தான் ஞாபகம் வரும். அவ்வளோ ஸ்வீட்டாக அது உற்பத்தி பண்ணக்கூடியது. தேனீகள் மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளும் கண்டிப்பாக உயிரோடு வாழ்ந்திருக்க சாத்தியமே இல்லை. ஏன் அப்படின்னா இது பண்ணுற மகரந்த செயற்கையினால தான் நம்மளுக்கு நிறைய பூக்களும் காய்கறிகளும் நம்மளுக்கு நிறையவே கிடைக்கிது. இப்போல்லாம் இது செயற்கையாக கூட பண்ணுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு லாபம் கிடச்சது கிடையாது. ஆனால் இந்த தேனீகள் செய்கிற மகரந்தம் மூலமாக தான் நிறைய காய்களும் பூக்களும் பூக்குது. மகரந்தம் சொல்லுங்கள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தேன்கள் தேனை உழியும் போது அதுக்குள்ளே அந்த எல்லோ கலர்னால் இருக்குது தெரியுமா, அது இன்னொரு செடியோடு சேர்ந்துடும். அப்படி சேர்ந்ததுனால தான் பூக்கள் பூக்குது. தேனீக்கள் ஒரு வகையை சேர்ந்தது. தேனீக்கள்லேயே 20,000 வகையான தேனீக்களும் இருக்குது. அப்படிப்பட்ட தேனீகளையே கொஞ்சம் தேனீகள் தான் தேன்களை எடுக்குமா. சில தேனீகள் தேன்களை எடுக்காது. மித்தபடி வேறு ஏதாச்சும் ஒரு பூச்சிகளோ அந்த மாதிரி சாப்பிடக்கூடியதாக இருக்கும். தேனீகளுக்கு 6 கால்கள் இருக்கும், 5 கண்கள் இருக்கும். அந்த கண்கள் இருக்குது தெரியுமா, அது முன் சைடு எல்லாமே தெரியும். ஆனால் பேக் சைடு தவிர மித்த சைடு எல்லாமே அதுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். ஒரு தேனீ கூட்டிலேயே 3 வகையான தேனீகள் இருக்குது. ஒன்று ராணி தேனீ, இன்னொன்று ஆண் தேனீ, இன்னொன்று வேலைக்கார தேனீ. ராணி தேனீ என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2000 முட்டைகள் வரைக்கும் வெளியிடும். அது ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் வரைக்கும் முட்டைகளை வெளியில் விட்டுட்டே இருக்கும். வேலைக்கார தேனீயோட வேலை என்னது அப்படின்னா, அதுதான் கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே செய்யும். அதாவது கூடை க்ளீனாக வச்சுக்கிறது, கூடு கட்டுறது, அதுக்கப்புறம் அந்த ராணி தேனீ முட்டை போட்டிருக்கும் தெரியுமா, அதோட குஞ்சுகளை பார்த்துக்கிறது. அதாவது அது புழுக்கள் அப்படி சொல்லுவாங்க. புழுக்களை பார்த்துக்கிறது, தேன்களை எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய வேலை செஞ்சிட்டே இருக்கும். அதனால் இதோட ஆயுட்காலம் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லலாம். இதோட ஆயுட்காலம் 5 வாரம் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ராணி தேனீ 2 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் வாழக்கூடியதாக இருக்குது. ஆண் தேன் என்ன செய்யும் அப்படின்னா, இனப்பெருக்கம் மட்டும் உதவி செய்யும். அதுக்கு அடுத்தாப்புல அது இறந்து போயிடும். தேன்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அண்டார்டிகா தவிர மித்த எல்லா இடத்துலையுமே தேன்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது. இது உயரமான இடத்துல அப்படி இல்லாட்டி மரங்களில், பாறைகளில், இந்த மாதிரி ஏரியாவில் அது கூடு கட்டும். ஒரு இடத்துல பூக்கள் இல்லை அப்படின்னா அது வேறு இடத்துக்கு மாறக்கூடியதாக இருக்குது. இதில் ராணி தேனீ தான் அதோட இடத்த சூஸ் பண்ணும். அதாவது கிட்டத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் பூக்கள் இருக்குது, அது கிட்ட தான் தேன் கூட்டையே கட்டும். ஒரு தேன் நம்மளை கடிச்சிச்சு அப்படின்னா மறுநாள் அது இறந்து போயிடும். ஏன்னா அதோட அந்த கொத்துற தன்மை அது இல்லாமல் போடுறதுனால அதால் சாப்பிடவோ தேன் எடுக்கவோ அதால் முடியாமல் இறந்து போயிடும். தேன்கள் கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் பூக்களை கண்டுபிடிச்சி தேனை எடுக்கும். சில நேரத்தில் அந்த தேனை எறும்புகளோ இல்லாட்டி தேன் சிட்டுகளோ மற்ற தேனீகளோ தேன் எடுக்கிறதுனால சில நேரத்தில் ஏமாந்து திருப்பி பழைய மாதிரிக்கு பூக்களை சுற்ற ஆரம்பிக்கும். இந்த தேன்கள் எடுத்துகிட்டு உடனே அந்த பிளேஸில் வைக்காது. அது இன்னொரு தேனீக்கிட்ட கொடுக்கும். அது அடுத்தாப்பில் இன்னொரு தேனீகிட்ட கொடுக்கும். இப்படி வாய் வழியாக கொடுத்துட்டே தான் இருக்கும். அதுக்கு அடுத்தாப்ப தான் அதோடய பிளேஸில் வைக்கும். இப்படி அது பண்ணுறதுனால அதோட ஸ்வீட்டு அதிகரிக்குது. எடுத்துகிட்டு வந்த தேனில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் இந்த தேனீகள் என்ன பண்ணும் அப்படின்னா பறந்துகிட்டே இருக்குமா. பறந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த தண்ணி வற்றி போயிடும். அது கொஞ்சம் கட்டி தன்மையில் மாறிடும். தேனீகள் பறக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 11,400 தடவை அது அடிக்கலாம். அதனால தான் நம்மளுக்கு அது பறக்கும் போது சவுண்டு நல்லாவே கேட்கும். தேன் எடுத்துகிட்டு வந்திருக்கு தெரியுமா, அதில் 80% சர்க்கரையும் 10% தண்ணீரும் இருக்கக்கூடியதாக இருக்குது. தேன்களோட கூட்டை பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி அறைகளாக ரொம்ப அழகாக இருக்கும். அது ரொம்ப பெர்ஃபெக்டாக ரொம்ப அழகாகவும் அது வடிவமைக்கும். அதனால் இது பெஸ்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு தேனீகள் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.